பங்குனி உத்திரம். பங்குனி பிறந்ததே உத்திர நட்சத்திரத்தில். அது மட்டுமல்லாமல் அடுத்த மாதம், அதாவது ஏப்ரல் 11ஆம் தேதியும் மீண்டும் பங்குனி உத்திரம் வருகிறது. முருகப்பெருமானுக்கு உகந்த மாதங்களில் வைகாசி, கார்த்திகை மாதங்கள் போன்றே பங்குனி மாதமும் ஒன்றாக கருதப்படுகின்ற நிலையில் குலதெய்வ வழிபாட்டிற்கும் உகந்த மாதமாக பங்குனி மாதம் கருதப்படுகின்றது. பங்குனி உத்திரத்தின் சிறப்பு குறித்தும் குலதெய்வ வழிபாடு குறித்தும் அறிந்து கொள்வோம் வாருங்கள். தமிழ் மாதத்தில் 12வது மாதமான பங்குனியும் நட்சத்திர கூட்டங்களில் 12வது நட்சத்திரமான உத்திரமும் ஒன்றாக வருகின்ற நாளே பங்குனி உத்திரமாகும். பங்குனி உத்திரம் முருகனுக்குரிய சிறப்பு தினமாக கருதப்படுவதற்கு 12 கரங்கள் கொண்ட வேலவனுக்கு 12வது மாதமும் 12வது நட்சத்திரமும் ஒன்று சேர்வதே காரணம் என்று புராணங்கள் கூறுகின்றன. பங்குனி உத்திர திருநாளில் முருகனுக்கு மட்டுமின்றி இந்த திருநாளில்தான் பார்வதி பரமேஸ்வரன் திருமணம், ஸ்ரீராமர் சீதா திருமணம், திருவரங்கநாதர் ஸ்ரீ ஆண்டாள் திருமணம், முருகன் தெய்வானை திருமணம் போன்ற தெய்வ திருமணங்கள் நடந்ததால் இது மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுகின்றது. அதனால் இந்நாளில் மணமாகாத ஆண் பெண்கள் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் திருமண கோலத்தில் வணங்கி வழிபட்டால் விரைவில் திருமணம் நடைபெறும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. அத்துடன் இந்த நாளில்தான் சுவாமி ஐயப்பனும் அவதரித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பங்குனி உத்திர திருநாளில் குடும்பத்துடன் குலதெய்வ கோவிலுக்கு சென்று பூஜைகள் மற்றும் அபிஷேகங்களை செய்து வழிபட்டால் முன்னோர்களின் ஆசையும் குலதெய்வத்தின் ஆசையும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இந்நாளில் தவிர்க்க முடியாத காரணத்தினால் குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் தங்கள் வீட்டில் பூஜை அறையில் குலதெய்வத்திற்கு படையலிட்டு வழிபாடு செய்திடலாம். இத்தகைய சிறப்பு வாய்ந்த பங்குனி உத்திர திருநாளில் குலதெய்வத்தை வழிபாடு செய்து குடும்பத்தில் ஏற்படும் சிக்கல்களை தீர்த்து கொள்ளலாம். பங்குனி உத்திர திருநாளில் குலதெய்வத்தை எவ்வாறு வழிபடலாம், என்னவெல்லாம் நன்மைகள் கிடைக்கும், யாருக்கெல்லாம் திருமணம் நடந்தது என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்து அவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். ஆன்மீக பெரியோர்களுக்கும் இந்த வீடியோவை அனுப்பி வையுங்கள், அவர்களும் தெரிந்து கொள்ளட்டும். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அருகே இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். இது போன்ற தகவல்கள் உள்ள நோட்டிபிகேஷன்கள் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.